ஓரளவுக்கு கடன் முடிஞ்சிருச்சு. ஆனா சேவிங்ஸ்ல நான் ஜீரோல இருக்கேன். இனிமே தான் சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும். எங்க இருந்து எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ரிஸ்க் எதுல கம்மி எதுல அதிகம், எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. கடைசி வரைக்கும் பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எதுல ரிஸ்க் கம்மி எதுல அதிகம் எல்லாத்தையும் கிளியர் கட்டா சொல்லியிருக்கோம். எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் பணத்தை சம்பாதிக்கிறோம் இல்லையா? சம்பாதிச்ச பணத்தை நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ல போட்டு அதிலிருந்து ஒரு வருமானத்தை ஜென்ரேட் பண்ண முடியும். ஆனா இது எவ்வளவு பேருக்கு தெரியுது? நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. நமக்கு 2 இன்கம் கண்டிப்பா இருக்கணும். ஒன்று நம்ம ஜாப்ல இருந்து கிடைக்கிற சேலரி, 2வது இன்கம் இன்வெஸ்ட் பண்ணின பணமே பணத்தை சம்பாரிச்சு வருமானமா தர்றது. எந்த ஏஜ்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றது கரெக்ட் அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரியை பார்க்கலாமா? ராஜு அண்ட் ராமு 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். 2 பேருமே ஓரளவுக்கு சம்பாதிக்கிற வயசுக்கு வந்துட்டாங்க, சம்பாதிக்கவும் செய்யறாங்க. சரி நம்ம இனிமே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ராஜு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அவருக்கு 20 வயசு, ராமு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அவருக்கு 30 வயசு. ராஜு 5,000 12% இன்ட்ரெஸ்ட்டுக்கு அடுத்த 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாரு. ராமு அதே மாதிரி 5,000 அமௌண்ட்டை 12% இன்ட்ரெஸ்ட்டுக்கு அடுத்த 30 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாரு. இப்போ அவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 60 ஆகும்போது தான் பணத்தை எடுக்கணும் டிசைட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க கையில் எவ்வளோ பணம் இருக்கும் பார்க்கலாமா? ராஜு 10 வருஷமா இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 6 லட்சம், இன்ட்ரெஸ்டோட சேர்த்தி 11,61,695 ரூபாய் ஆயிருக்கும். பட் அந்த மெச்சூரான அமௌண்ட்டை அவரை எடுக்கல. ஏன்னா ரிட்டையர்மெண்ட் 60 வயசுல தான் எடுக்கணும் டிசைட் பண்ணியிருக்காரு இல்லையா? ஸோ அடுத்த 30 வருஷத்துக்கு அந்த பணத்தை எடுக்காம அப்படியே விட்டுறாரு. இப்போ ராமுவை பார்க்கலாம். ராமு 30 வருஷமா கண்டினியூவா இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 18 லட்சம், இன்ட்ரெஸ்டோட சேர்த்தி 1,76,49,569 ரூபாய் பணம் ஆயிருக்கு. ஏன்னா 30 வருஷத்துக்கு கண்டினியூஸா இவர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. இப்ப இந்த ராஜு ராமு இவங்க 2 பேத்துல யார் அதிக பணம் வச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ராஜு கையில் 3,48,04,292 ரூபாய் இருக்கும். ஏன்னா அடுத்த 30 வருஷத்துக்கு அவர் அப்படியே விட்டுறாரு. அதுக்கும் இன்ட்ரெஸ்ட் 12% தான். ஆனால் ராமோட கையில் எவ்வளோ இருக்கும்? 1,76,49,569 ரூபா தான் இருக்கும். என்னடா வெறும் 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணவருக்கு 3.5 கோடி, ஆனா 30 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணவருக்கு 1.25 கோடி தானா அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், இப்போ புரியுதா ஏர்லி ஏஜ்ல இன்வெஸ்ட் பண்றதோட பவர் அண்ட் பெனிஃபிட்ஸ். ஸோ எவ்வளோ சீக்கிரம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு பணம் அதிகமா கிடைக்கும். நினைச்சு பாருங்க, ஒரு 5 ஜென்ரேஷன் முன்னாடிலாம் பணத்தை சம்பாதிப்பாங்க, செலவு பண்ணுவாங்க. சேவிங்ஸ் பண்றதுக்கு அப்போ வழிகள் இருந்தது, இருந்தாலும் எத்தனை பேர் அதை யூஸ் பண்ணாங்க? உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களே என்ன செஞ்சாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் ரிச் கிளாஸ் பத்தி பேசல, புவர் அண்ட் மிடில் கிளாஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன். இப்ப பணத்தை சேமிக்க நமக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஆனா இதை பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த கண்டிப்பா நம்ம அவாய்ட் பண்ணி ஆகணும். அது என்னன்னா, எக்ஸாம்பிளுக்கு நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் அவங்க ஃபுட் ஆர்டர் பண்ண ஜொமேட்டோ ஸ்விக்கின்னு ஏதாவது ஆப் யூஸ் பண்ணாங்களா? அவங்களுக்கு ஸ்மார்ட் போன்ல ஆஃபர் பத்தி நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருந்துச்சா? ஆனால் இப்போ 60% டிஸ்கவுண்ட், ஃப்ளாட் சேல், மெகா ஆஃபர், 0 சேல் அப்படின்னு நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இது இல்லாமல் ஒரு நாளாச்சு இருக்கா? ஸோ இந்த மாதிரி ஆஃபருக்கெல்லாம் மயங்காமல் இன்ஸ்டன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக செலவு பண்ணாமல் என்னென்ன ஹேபிட் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத ஐகார்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. எதனால ஏர்லி ஏஜ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, நம்ம நார்மலா ஒரு வேலைக்கு போய் சம்பாரிச்சு செலவு போக சேர்த்து வச்சு கோல்டு லேண்டுன்னு வாங்கி அதை காம்பவுண்ட் பண்ணி நம்ம ரிச் ஆகலாம்னு நினைச்சா அப்ப நமக்கு 50 to 60 வயசு கண்டிப்பா ஆகிடும். அப்ப ரிச் ஆகி என்ன பண்றது? ஸோ காமனா யூஸ் பண்ற ஐடியாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணனா வயசானதுக்கு அப்புறம் தான் ரிச் ஆக முடியும். சீக்கிரமா ரிச் ஆக வழி இருக்கா அப்படின்னு கேட்டா எஸ் இருக்கு. நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமா பார்த்து யூஸ் பண்ணி சீக்கிரமா ரீச் ஆகலாம். ஸோ அதுல நாம இப்ப லோ ரிஸ்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ்ல 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இந்த ஸ்கீம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுதான் ஆர்டி ஸ்கீம். ஆர்டினா ரெக்கரண்ட் டெபாசிட். இது பேங்க் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ரெண்டுலேயுமே இருக்கு. ஓரளவுக்கு மினிமமான இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா இது லோ ரிஸ்க். கரெக்டா மந்த்லி 2,000 to 3,000 ஒரு 2 இயர்ஸ்க்கு போட்டிங்கன்னா எந்த பேங்க் ஆர் போஸ்ட் ஆஃபீஸில் போடுறீங்களோ அவங்க இன்ட்ரெஸ்ட் பேசிஸில் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். லோ ரிஸ்க் அப்படிங்கிறதுனால லோ ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும். இருந்தாலும் நீங்கள் வீட்டில் உண்டியலில் போட்டு வைக்கிறத விட இது கொஞ்சம் பெனிஃபிஷியல் தான் நான் சொல்லுவேன்.
அடுத்து எஃப்டி. ஆர்டியில் போட்ட பணம் ஒரு 2 வருஷம் கழித்து லம்சமாக ஒரு அமௌண்ட்டாக மாறிடும். அந்த அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் எஃப்டியில் போடலாம். இதுவும் லோ ரிஸ்க் தான், ஸோ லோ இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும். பட் சேவிங்ஸை 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பிபிஎஃப். இது நிறைய பேங்க் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது. பட் ஒருத்தருக்கு ஒரு அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியும். மாதம் 30,000 சம்பளம் வருது, ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்கீம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமாக இருக்கும். பட் லாங் டேர்முக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். வருஷத்துக்கு 10,000 15 வருஷத்துக்கு கண்டினியூவாக போட்டால் 1,50,000 இது மாறிடும். 15 வருஷத்துக்கு அப்புறம் 2,71,214 ரூபீஸாக மாறும். ஒரு 7% இன்ட்ரெஸ்ட்டை போட்டிங்கன்னா சரி, நான் 5 வருஷம் கழிச்சு எடுக்கல அப்படின்னு ஒரு 5 வருஷத்துக்கு விட்டு 20 வருஷம் கழிச்சு எடுத்திங்கன்னா இந்த 2 லட்சம் 4 லட்சமாக காம்பவுண்ட் ஆகிடும். ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே எந்த அளவுக்கு லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும். பணத்தை சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ணுற மொமெண்ட் தான் இது. பிபிஎஃப்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷனை கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. அது என்னன்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு டேக்ஸை ரெடீம் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமாக இருக்கும். அடுத்து கோல்டு அண்ட் பாண்ட்ஸ். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். பட் எல்லாரும் காமனாக பண்ணுற ஒரு தப்பு என்ன? நகையாக வாங்குறது. உங்களுக்கு போட்டுக்கணுன்னா நகையாக வாங்கலாம். பட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்துருச்சுன்னா நகையாக வாங்குறது ஒரு நல்ல ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டின்னு ஏகப்பட்ட காசு வேஸ்ட் ஆகிடும். இன்வெஸ்ட்மெண்ட்னு வந்துட்டா கோல்டுனா கோல்டில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அது போக டிசைனு கல் செய்கூலி சேதாரம் இதில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு காயின்ஸாக வாங்குங்க. இல்லை ஓரளவுக்கு நான் பணத்தை சேர்த்திட்டேன் அப்படின்னா கோல்டு பாண்ட்ஸாக வாங்கிக்கிங்க. பட் எல்லா காசையும் கோல்டுலேயே போடாதீங்க. எப்பயுமே ஒரு நல்ல இன்வெஸ்டராக இருக்கணும் அப்படின்னா உங்கள் பணத்தை டைவர்சிஃபை பண்ணி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் போடுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஓகே, இது வரைக்கும் பார்த்தது எல்லாம் லோ ரிஸ்க் லோ ரிட்டர்ன்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹை ரிட்டர்ன்ஸ் வித் ஹை ரிஸ்க். ஸோ ஆப்வியஸாக ஹை ரிஸ்க் இருக்குது அப்படின்னாவே ஹை ரிட்டர்ன்ஸும் இருக்கும். 0 ஆகவும் சான்ஸ் இருக்குது. 50,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே வருஷத்தில் 10 லட்சமாகவும் மாறலாம், 1 லட்சமாகவும் ஆகலாம், 0வாகவும் ஆகலாம். ஃபினான்ஷியல் நாலேஜ் இல்லைன்னா இதை ஹை ரிஸ்க்னு சொல்லுவாங்க. தேவையான ஃபினான்ஷியல் நாலேஜை கற்றுக்கிட்டு இதை கரெக்டாக யூஸ் பண்ணுனா கண்டிப்பாக ஹை ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். ஹை ரிஸ்க் இருந்தாலுமே அதுதான் ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றின எந்த நாலேஜும் இல்லாமல் உள்ளே போனால் ஸ்டார்டிங்கில் வேணால் சம்பாதிக்கிறது மாதிரி தெரியும், ஆனால் 0 ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஹை ரிஸ்காக இருந்தாலும் அதோட ஹை ரிட்டர்ன்ஸும் பெருசாக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணும்போது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன் தருதுன்னு மட்டும் பார்க்காம அடுத்த 10 to 20 வருஷத்துக்கு அதோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது, அவங்களோட பிளான் ப்ராடக்ட் எந்த அளவுக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நல்ல கம்பெனியோட ஷேர்ஸாக பார்த்து வாங்கும்போது உங்களுக்கு நல்ல க்ரோத் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டெல்லாம் ஒரு சூதாட்டம், பணமெல்லாம் போயிடும் அப்படின்னு ஃப்ளூக்கில் பேசுகிறவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு ஆப்பர்ச்சுனிட்டி வேஸ்ட் பண்ணாதீங்க. எவ்வளவோ பெரிய பணக்காரங்க அவங்க சின்ன வயசுலேருந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி இப்போ எல்லாருக்கும் தெரிகிற ஒரு பெரிய ரிச் பர்சனாக இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வாரன் பஃபெட்டே எடுத்துக்கோங்க. ஏமாத்துற வேலையாக இருந்ததுன்னா இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணி அவர் இவ்வளோ பெரிய பணக்காரராக ஆயிருக்க முடியுமா? ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. ஃபினான்ஷியல் நாலேஜை கட்டாயம் வளர்த்துக்கிட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்து மியூச்சுவல் ஃபண்டு. இதுலேயும் மாடரேட்லேருந்து ஹை ரிஸ்க் வரைக்கும் இருக்குது. இதில் நீங்கள் டைரெக்டாக ஒரு கம்பெனி ஷேரில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க. ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க நீங்கள் கொடுக்குற பணத்தை பிரித்து எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்லையும் போடுவாங்க. இதுக்கும் நாலேஜ் இருக்கணும். யாரோ ஒருத்தங்க ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு கண்ணை மூடிட்டு எல்லா பணத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துறாதீங்க. நல்லா டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பணத்தை இனிமே தான் சேவிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆடியில் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் போட்ட அமௌண்ட் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து லம்சமாக கிடைக்கும். அந்த பணத்தை எஃப்டியில் போடுங்க. அது ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நல்ல அமௌண்ட்டாக மாறும். அந்த அமௌண்ட்டை எடுத்து கோல்டு ஆர் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடியே பிபிஎஃப்லையும் போட்டு ஒரு 15 வருஷத்துக்கு அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க கண்டினியூவஸாக. இல்லை இடையிலேயே நீங்கள் ஷேர் மார்க்கெட் ஹை ரிஸ்காக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஷேர் மார்க்கெட்டை பற்றின நாலேஜை வளர்த்துக்கிட்டு நல்லா தெரிஞ்சுட்டு சின்னதுலேருந்து ஆரம்பித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கற்றுக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு ரிச் பர்சனாக மாற நிறைய சான்ஸ் இருக்குது. நானும் இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.